குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி குரூப் 2A கவுன்சிலிங்கில் தேர்டு டே முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் எந்தெந்த போஸ்ட்டு ஃபில்அப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எதிலெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஈகராக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸோடு தான் நானும் இங்கே நிற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி தேர்ட் டே கவுன்சிலிங் 6 ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அவங்கவுங்க ஆசைப்பட்ட ரொம்ப பிரமாதமான இந்த மோஸ்ட் வாண்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பி. ஸோ எவ்ரி ஹார் ஒன்று நான் இதை எடுத்துட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸு சொல்ல இதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இல்லையா? ஒரு ஆசிரியருடைய அதிகப்படியான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான்கிட்ட படித்த தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அளவுக்கு மேலே நாம் அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருப்போம். அப்போவுமே ஆசிரியர்கள் அப்படி தான் இருப்போம், மென்டார்ஸ் அப்படி தான் இருப்போம். அது மாதிரி எல்லாருமே நல்ல போஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணுறப்ப அவ்வளோ ஹாப்பி. அண்டு மோர் தென் சிக்ஷா. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இந்த 3 நாளில் கவுன்சிலிங் எடுக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறது, எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நிறைய பேத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த கிளாரிட்டிக்கு நம்ம போட்ட அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதில் சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு விடையாக இருந்திருக்கு, நிறைய பேருடைய தயக்கங்களுக்கு பதிலாக இருந்திருக்கு, நிறைய பேரோட வழிகளுக்கு மருந்தாக இருந்திருக்கு, நிறைய பேருக்கு சரியாக வழிகாட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிகிறப்ப இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, ஃபோனில் கூட பேசினதில்லை. அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் வீடியோ பார்த்து அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு டிபார்ட்மெண்ட்டை சரியாக சூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சரியாக முடிவெடுத்ததுக்காக அந்த நேரில் கூப்பிட்டு நன்றி சொல்லிட்டு இங்கே அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, தமிழர்கள் நன்றியுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்ன பின்ன பார்க்காத நம்ம இங்கே சிக்ஷாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாஸ் பண்ணவங்க ஆப்வியஸ்லி அவங்க வருவாங்க. திஸ் இஸ் சிக்ஷா, இட் இஸ் நாட் அன் இன்ஸ்டிடியூட், திஸ் இஸ் அ ஃபேமிலி. ஸோ என்னவாக இருந்தாலும் அதை இங்கே தான் ஷேர் பண்ணுவாங்க. அதை அட்மோஸ்ட் இங்கே அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அவங்க என்ன கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவும் கொண்டாடுவாங்க, உரிமை எடுத்து அதை ஷேர் பண்ணுவாங்க. தட் இஸ் a டிஃப்ரெண்ட் கேஸ். ஆனால் இது வரைக்கும் எங்கே நம்மளை முன்ன பின்ன பார்க்காத எவ்வளோ பேர் அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்துச்சு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எங்களோட போஸ்ட்டை சரியாக எடுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் நேரில் சந்தித்து அவங்களோட கிராட்டிடியூடை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப எஸ், தமிழர்கள் உண்மையிலேயே அந்த நன்றி அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி படிக்கிற பசங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோம், நம்ம ஏன் போய் சொல்லணும் அப்படின்லாம் நினைக்காம அந்த நன்றியை நேரில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எல்லாருமே நல்ல ஆஃபீஸர்ஸாக வருவாங்க. நல்ல மனிதர்கள் தான் நல்ல அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் தான் நல்ல அரசு. ஸோ நல்ல அதிகாரிகளாக, நல்ல அரசை, நல்ல நிர்வாகத்தை இந்த பசங்க எல்லாரும், இந்த பொண்ணுங்க எல்லாரும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ டுடே த ஹாப்பியஸ்ட் டே, ரைட்? இந்த டே 1 அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 நாளில் டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிற இந்த 3 நாளில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை தெரியுது. ஒரு ஃப்ளோ எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாரும் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கிளியர் கட்டாக காட்டின ஒரு 3 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி தேர்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஜென்ரலில் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. அரௌண்டு 350 வேக்கன்சிஸ் இன்னும் ஜென்ரல்லே இருக்குது. அதனால் அடுத்தடுத்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் அந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் 6th டே கவுன்சிலிங் வரைக்குமே கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் நினச்ச உங்கள் கனவுல உங்கள் பட்டியலில் இருக்கிற ஏதாவது ஒரு துறைகள் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ரெவன்யூ ஆல்மோஸ்ட் ஃபில், வேறு எதுவுமே இல்லை. 1 or 2 ரொம்ப ரேராக சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரெவன்யூ ஆல்மோஸ்ட் ஃபில். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, ரூரல் டெவலப்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே போய்கிட்டு இருக்கு. ரெவன்யூ விட அதுக்கு பின்னாடி வந்துச்சு. பட் ரூரல் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ விட பெட்டரான வேக்கன்சிஸ் இருக்குது. பட் இமீடியட்டாக அது ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் அதே மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வெல்கம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா சோசியல் வெல்ஃபேருக்கு நிறைய பேர் நல்ல ரேங்க்கில் முன்னாடி இருந்து வேறு சில துறைகள் இருக்கிறவங்க கூட சோசியல் வெல்ஃபேரை எடுக்க ஆரம்பித்தாங்க. ரைட், இப்போ இது 3 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்னைத்த பர்டிகுலர் இந்த தேர்ட் டே கவுன்சிலிங்கில் மட்டுமே 27 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. அந்த 27 பேரில் 2 பேர் பிஎஸ்டிஎம் ஆல்சோ. பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்களும் ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது
பெரிய விஷயம். டெஃபினட்டாக அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல சர்வீஸில் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் பிஎஸ்டிஎம்ல இருந்து எடுக்க வராமல் இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஒரு 27 பேர். ஸோ ஃபஸ்ட்டு 3 நாளுமே நாட் லெஸ் தென் 20 அப்படிங்கிற கவுண்டில் ரெகுலராக ஆப்சன்டீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆப்சன்டீஸ் நல்லதா அப்படின்னா டெஃபினட்டாக நல்லது. ஏன்னா ஆப்சென்ட் ஆகிற ஒருத்தங்க வந்து வேணும்னு ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த போஸ்ட் வேணாம் அப்படின்னு அவங்க விடுறாங்க. அந்த ஆப்சன்ஸ் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு எக்ஸாமை வச்சுட்டோம், போஸ்டிங் ஆப்ஷனை வச்சுக்கிட்டோம், நம்ம இந்த கவுன்சிலிங் வராமல் விட்டு கொடுத்த அந்த பசங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு, நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருங்களுக்கு அவங்க லைஃப்பில் லைட்னிங் பண்ண மாதிரி அது. ஸோ அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாளைக்கு 4th டே கவுன்சிலிங்கில் நாளைக்கு நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும், நாளைக்கு ப்ரையாரிட்டியில் எதெல்லாம் போகும் அப்படின்னா, நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ட்ரெஷரி கண்டிப்பாக நாளைக்கு ஸ்பீடாக மூவ் ஆகும். ட்ரெஷரி நல்ல வேகன்சிஸ் இருக்குது, ட்ரெஷரி ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா மூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அடுத்தது ஹைவேஸ் நல்லா மூவ் ஆகும். பர்டிகுலராக பசங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு போகும். ஸோ இந்த 5 துறைகள் நாளைக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ட்ரெஷரி, ஸ்கூல் எஜுகேஷன், ஹைவேஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த 5 துறைகள் மேக்ஸிமம் நாளைக்கு எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு துறைகளாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு கெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த முடிஞ்ச இந்த 3 நாள் கவுன்சிலிங்கில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா, லெவல் எம்சி இருந்த ஆட்கள், எம்சிக்கு குவாலிஃபையாக இருந்த ஆட்கள் ஏஎஸ்ஓ எடுத்திருக்காங்க அப்படின்னா தேர் வெரி கிளியர் அபவுட் தேர் பேஷன். அவங்க வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காகவே, அது நமக்கு தெரிஞ்சவங்க தான் எடுத்திருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் பியூராக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காகவே, எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர்லெஸ் ஜாபாக இருக்கணும், எம்சி வந்து ரொம்ப நல்ல போஸ்ட்டு, பட் கொஞ்சம் அதுக்குன்னு அந்த பணிக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதனால் எனக்கு வேண்டாம், நான் ஏஎஸ்ஓ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஎஸ்ஓ எடுத்து போயிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ நிறைய பேர் விரும்பி எடுத்துருக்காங்க. ஆனால் அது பெரும்பாலும் அவங்க அதில் கன்டினியூ பண்ணுவாங்களா இல்லை அவங்களும் அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காகவா அப்படிங்கிறது தெரியல. அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வெளியூர் பசங்க, சென்னை பசங்க மட்டும்தான் அது எப்போவுமே ஃபில்லப் ஆகும். ஈவன் ரெவன்யூ கிடைக்கக்கூடிய ஆட்கள், ரெவன்யூ கிடைச்ச ஆட்கள் பல பேர் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள ஏன் அதை மாற்றி எடுக்கிறீங்க, உங்கள் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யலாமேன்னு கேட்டால், இல்லை நாங்கள் அடுத்து குரூப் 1 படிக்கணும், யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹையர் எக்ஸாம் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அதனால் இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய பேர் அவங்களோட போஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது. அது அந்தளவுக்கு அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்தளவுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, நல்ல தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த கனவுகளுடன் செல்பவர்கள் எதற்காக இந்த பதவியை எடுத்தோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறக்காமல் தொடர்ந்து உங்கள் கனவை பர்சியூ பண்ணீங்க அப்படின்னாவே அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஜேசிஏ போஸ்ட்டு, பிகாம் போஸ்ட்டு, ஸோ அந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் நாளைக்கு நல்லா மூவ் ஆகும். உண்மையிலே அது ஒரு நல்ல பணி. ஆடிட்டர் அப்படிங்கிற ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் வேலை செய்கிறாரா இல்லையா, அவரோட ரோல் என்ன, அவருடைய கடமைகள் சரியாக போயிருக்கா, ஒரு ஆஃபீஸ் சரியாக அது ஃபங்க்ஷன் ஆயிருக்கா. ஆடிட் அப்படிங்கிறது எப்போவுமே பதில் சொல்லக்கூடிய இடம் இல்லை, கேள்வி கேட்குற இடம். அதனால் ஜேசிஏ யாருக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ டெஃபினட்டாக எடுங்க. இந்த வித்தவுட் செகண்ட் தாட் அது வந்து ஒரு நல்ல போஸ்ட். அந்த போஸ்ட் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா போகும். அந்த போஸ்ட் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை எடுங்க. அதுக்குன்னு அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. குறிப்பாக ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது. அதில் ஜேசிஏக்கு எப்போவுமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. கிளியர், ரைட். ஸோ இன்றைக்கி இந்த போஸ்ட் எடுத்து முடித்தவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு போகிறதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பர்டிகுலராக பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ இருக்குது, பிசியில், எம்பிசியில், ஜென்ரல் டேர்மில், எக்ஸ் சர்வீஸ்மெனில், விடோவில், எது அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு அது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு உங்களோட ரேங்க்குக்கு இதில் எந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது கால கண்ணாடி மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சொன்னது 3 நாளாக ஒரு ஃப்ளோ காமனாக இந்த தடவை எந்த பதவிகளை நோக்கி மாணவர்களின் அலை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். எதுக்காக இந்த துறைகள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ எது நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு கணிப்பு, அவ்வளோதான். நாளைக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன துறை வேண்டும் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, நிறைய துறைகளை பார்த்து, நிறைய டிபார்ட்மெண்ட்டை நிறைய விசிட் பண்ணி, நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இந்த அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பொதுவாக ஒன்று சொல்கிறேன். அரசு துறைகளில் நல்ல துறை மோசமான துறை அப்படின்னு ஒன்று இல்லை. அரசு துறைனாவே நல்ல துறை தான். அரசு பணியாளர் அப்படின்னாவே ரொம்ப மரியாதையான ஒரு போஸ்ட்டு தான். புரியுதுங்களா? அதனால் டே 2 கவுன்சிலிங் வந்தவங்களுக்கு டே 1 கவுன்சிலிங் போனவங்களை பார்த்து பொறாமையாக இருக்கும். ஐயோ அவங்களாம் நல்ல போஸ்ட் எடுத்தாங்களே. டே 3 இன்னைக்கு போனவங்களுக்கு நேற்று எடுத்தவங்களை பார்த்து
அந்த ஜெலஸ் இருக்கும். நாளைக்கு 2 நாள் கழிச்சு போகிறவங்களுக்கு 3ஆவது நாள் போனவனே பெரிய ஆளாக தெரியுமா. கடைசி நாள் போகிறவனுக்கு எந்த போஸ்டிங்கை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை சார், ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைச்சா போதும், நான் உள்ளே போனால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் பல பேர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு வேவ். நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்ப இதுதான் இப்படி தான் ஆக போகிறேன், இந்த போஸ்ட்டை எடுக்க போகிறோம் அப்படி நம்ம நினச்சி எழுதலை, ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அமைந்த மார்க்கு மற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே வேறு மாதிரி இன்றைக்கி ஒரு பொசிஷனில் நிறுத்தியிருக்கோம். அதனால் முதலில் யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் வாய்ப்பு வந்திருக்கோ, அரசு பணி கண்டிப்பாக எடுப்போம்னு நினைக்கிறோமோ அவங்க 100% நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையை வேலை செய்யுங்க. எந்த துறையிலையும் நம்மளை கொடுமைப்படுத்த போகிறதோ அப்படிலாம் இல்லை. எல்லா ஆஃபீஸ்க்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 வரைக்கும் தான் டைம். அந்த டைமுக்குள்ளே என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த டைமை தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற துறை அப்படிங்கிற அளவில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஒழிய. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட செலெக்ஷன் நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதற்காகவும் ஏற்கனவே செலெக்ஷன் எடுத்த முதல் நாள் கவுன்சிலிங் போன, 2வது நாள் கவுன்சிலிங் போன, 3ஆவது நாள் கவுன்சிலிங் இன்னைக்கு எடுத்துட்டவங்களை இவங்களை பார்த்தோ அல்லது அவர்கள் எடுத்த துறை நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதுக்கோலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணதாசனுடைய பழைய வரி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு. முதல் நாள் கவுன்சிலிங் போகிறவனை பார்த்து 2வது நாள் கவுன்சிலிங் பயம் இருக்கும், 2வது நாள் கவுன்சிலிங் போகிறவங்க பார்த்து 3ஆவது நாளுக்கு கவலை இருக்கும், 3ஆவது நாள் கவுன்சிலிங் போகிறவங்கள பார்த்து 20வது நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு பெரிய ஜெலஸாக இருக்கும். அவங்கெல்லாம் அதை எடுத்துட்டாங்க இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃப்ளோ எப்போவுமே இருக்கும். டே 1 கவுன்சிலிங் போனவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும், ஒரே ஒரு நாள் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தா குரூப் 1 போயிருக்கலான்னு தோணும். குரூப் 1 போகிறவங்களுக்கு என்ன தோணும், யூபிஎஸ்சி போயிருக்கலான்னு தோணும். யூபிஎஸ்சி போகிறவங்களுக்கு என்ன தோணும், என்ன வேணாலும் தோணும், வேலைக்கு வராமே இருந்திருக்கலாம், சும்மா கூட இருந்திருக்கலாம்னு கூட தோணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதனால் இந்த எண்ண ஓட்டங்கள் அது அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மனிதனின் மனம் நிலையானது அல்ல. எப்போவுமே நாம் இருக்கிற பொசிஷனில் விட இன்னொரு பொசிஷன் பெட்டராக தான் தெரியும். அதனால் அடுத்தடுத்த நாள் கவுன்சிலிங் போகிறவங்க எந்த காரணத்தை கொண்டு முந்தின நாள் கவுன்சிலிங் அந்த துறை போச்சு இந்த துறை போச்சு அப்படின்னு மனம் அங்கலாய்க்காதீங்க. ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைத்து விட்டால் இந்த தடவை நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு உங்களை விட எல்லா வகையிலையும் சமூக ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட ஒருவன் ஏதாவது ஒரு பணி கிடைச்சிருந்ததா போதுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பலாயிரம் பேர் வெளியில் ஒரு பணிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. எந்த பணின்னு இல்லை, ஏதோ ஒரு பணி கிடைச்சா போதும்னு காத்துட்டு இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இந்த நாளில் நமக்கு இருக்கிற போஸ்ட்டில் நமக்கு நம்ம மனசுக்கு உகந்த போஸ்ட் எது, நம்ம மனசுக்கு நெருக்கமான போஸ்ட் எது, அதில் இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எது பக்கத்து ஊர், எதில் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எது அடுத்த எக்ஸாம், அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு திரும்ப சொல்ல வர பாயிண்ட் ஒன்று தான், உங்களுக்கு கீழே உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுதான். உங்களுக்கு கீழே ஒரு பதவியாவது கிடைச்சிடாதான் நினைக்கிற ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்கிறப்ப கிடைத்த வாய்ப்புக்கு அங்கலாய்க்காதீங்க, கிடைத்த வாய்ப்பை நினச்சி குறப்பட்டுக்காதீங்க, கிடைத்த வாய்ப்பாக வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடாமல் விட்டுறாதீங்க. ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த துறைகளில் உங்களுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையை மிகச்சிறப்பாக நல்லா அனலைஸ் பண்ணி வித் பெஸ்ட் ஆஃப் யுவர் நாலேஜ் வெளியில் இருக்கிற எல்லா இன்புட் எடுத்துக்கோங்க. பட் யார் என்ன சொல்லியிருந்தாலும் உங்கள் மனசுக்கு எந்த துறை சரின்னு படுதோ, இந்த துறையில் வேலை செஞ்சால் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு எந்த துறை தோணுதோ அந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட், கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு வந்த இந்த 3 நாள் கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு வந்த பல பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் முடிச்ச உடனே நாங்கள் யார்கிட்டயாவது லெட்டர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், லெட்டர் கொடுக்கணும். யார் லெட்டர் கொடுக்கணும்னா, நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட்டோ எடுக்காமல் வேறு ஏதாவது ஒரு துறை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த துறையில் உங்கள் மாவட்டத்திலேயே நீங்கள் வேலை செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த துறையின் தலைமை அலுவலகத்துக்கு போய் ஒரு கடிதம் எழுதணும். இந்த மாதிரி இந்த காரணங்களால் எனக்கு அப்படின்னு. நீங்கள் பிளாங்காக லெட்டர் எழுதுகிறப்போ ரொம்ப பிளாங்காக, நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பையன், எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேலை கொடுங்க அப்படின்லாம் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கான குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அப்பா அம்மாவுடைய உடல்நிலை காரணமாக இருக்கலாம், உங்களோட சொந்த உடல்நிலையை கூட காரணமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிருக்கலாம், ரொம்ப சமீபத்தில் திருமணம் ஆகிருக்கலாம், நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குட்டி குழந்தைங்க இருக்கலாம், அதை நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். அந்த நிலைமையை ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுங்க. உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் பெட்டராக எல்லாரோட தெரியும். அதனால் அந்த சுச்சுவேஷனை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லெட்டரை நீங்கள் அங்கே கொடுங்க. ஸோ அப்போ தான் அந்த ஆன் த கிரவுண்ட் ஆஃப் தேர் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களோட நீடு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான துறைகளை, அவங்களுக்கான மாவட்டத்தை அந்த துறை தலைமை அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுவாங்க. பிளாங்காக எனக்கு 22 வயசு சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. அவங்க எந்த மாவட்டத்தில் போட விரும்புகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு கேள்வி, எத்தனை நாளில் இந்த போஸ்டிங், இப்போ நான் போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த துறை சார்ந்த பணியிட
பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்ட பிறகு, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 60 வேகன்சி இருக்குது, அந்த 60 வேகன்சியும் என்னைக்கு ஃபில் ஆகுதோ அப்போ அவங்களுக்கு அந்த 60 வேகன்சியும் அந்த 60 ஆர்டர் காப்பியும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்கள் துறை சார்ந்த அலுவலகத்துக்கு போய் கொடுத்துருப்பீங்க. அந்த 60 பேர்த்தை வச்சு இருக்கிற வேகன்சிஸ் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது, எங்கே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட் ஒரு சின்னதாக இன்டர்னலாக ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது பை ஆர்டராவோ அவங்க இஷ்யூ பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ உங்கள் துறை சார்ந்த பணியிடம் ஃபில்அப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த துறையிலிருந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஆர்டர் காப்பி வந்துடும். நீங்கள் வேலைக்கு இமீடியட்டாக ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேண்டவே வேண்டாம். அது முடிஞ்சோடனே அவங்களே கூப்பிட்டுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கூப்பிடாத வரைக்கும் உங்களுக்கான அடுத்த தேர்வுகளுக்கான ப்ரிப்பரேஷனில் இருங்க. இல்லை எங்கேயாவது டூருக்கு போகணுமா, போயிட்டு வாங்க, இந்த சந்தோஷத்தை நல்லா கொண்டாடுங்க, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக உங்கள் உதரத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு உரிய நேரத்தை கொடுங்க. அடுத்த 10 நாள் 15 நாள் அப்படிங்கிற ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிங்க. இல்லை எனக்கு போதும் சார் நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஸ்பெண்ட் வித் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ உங்களோட மேக்ஸிமம் டைம் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அரசு பணிக்கு போனதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நேரம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். இது அனைவருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அதனால் இந்த கிடைக்கிற நேரத்தை உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருந்த அவர்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் இருங்க. அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு, சார் எனக்கு வந்து இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இல்லை எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நான் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ போய் நான் எப்படி என்னால் சர்வைவ் ஆக முடியும், எனக்கு கொஞ்சம் லீவுக்கு வேணுமே, கிடைக்குமா அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு குழந்தை பிறந்து 2 மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் வேலைக்கு சேர்றப்போ உங்களுக்கு 3 மாதம் உங்கள் கை குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக மெட்டர்னிட்டி லீவ் அவைல் பண்ணலாம். பேலன்ஸ் 12 மாதத்தில் இருக்கிற 12 மாதத்தில் உங்கள் குழந்தைக்கு 3 மாதம் ஆயிருக்குன்னா மீதி இருக்கிற 9 மாத காலம் நீங்கள் உங்கள் மெட்டர்னிட்டியை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் இன்னொரு பேபி வர்றப்ப நீங்கள் அகெயின் 12 months மெட்டர்னிட்டி லீவை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் உங்கள் கையில் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனை நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு யாருக்கு இந்த லீவு தேவைப்படுதோ அவங்க தாராளமாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? ரைட். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் 3 நாள் அப்படிங்கிறப்ப மிக முக்கியமான துறைகளில் தான் போஸ்ட் எல்லாமே எடுத்துருக்கிறீங்க. ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் எடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கி நீங்கள் கவுன்சிலிங் போயிருப்பீங்க, ஒரு ஜாதி சான்றிதழில் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு நீங்கள் ஊரில் போகிறப்போ ஒரு ஆர்ஐயை போய் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அந்த ஆர்ஐ நல்லவராக இருந்தால் நீங்கள் போன வேகத்தில் உங்கள் தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே கையெழுத்து போடுவார். அதே ஆர்ஐ பிஸியாவோ இல்லை கொஞ்சம் இயல்பாகவே உதவுற குணம் இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் 2-3 நாள் உங்களை அலகழித்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். அப்போ அவரை பார்க்குறப்ப ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்தோடனே இவங்களாம் எப்படி சாதாரண மனிதர்களை அலைய வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் சில பேரை பார்த்தா தோணும்ல. அப்படி தோன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ கொடுக்குற ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு இன்கமில் ஒரு அன்றாட மக்களின் சாமானியர்கள் தினம்தோறும் அணுகக்கூடிய துறைகளில் தான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு எடுத்துருக்கிறீங்க, இந்த 3 நாள் எடுத்துருக்கிற துறைகளில். அதனால் ஒரு சாமானியனையும் காக்க வைக்கக்கூடாது, ஒரு சாமானியனையும் குறைவாக எடை போடக்கூடாது, யாரையும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. எவ்வளவு தூரம் இயலுமோ உங்கள் அலுவலக பணிகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் உதவ முடிந்தால் உதவுங்கள். உதவ நினைக்கிற நல்ல மனிதர்களுக்கு அவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த சமூகத்திற்கு எவ்வளவு உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். திருப்பி கொடுக்கறது பணம் பொருள் அப்படிங்கிற அளவில் வேண்டாம். உங்களுடைய அறிவையும் உங்களுடைய மனசையும் உங்களோட டைமையும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தாமதம் இல்லாமல் அவங்களுக்கான சேவைகளை நீங்கள் சரியாக கொடுத்துட்டாவே உங்களோட சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ். குறிப்பாக வருவாய்த்துறையை தேர்ந்தெடுக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஒரு மனிதனும் உங்களால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க. அறமான ஒரு பணி தான் உங்களுக்கு வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும். அறமற்ற பணி வளமான வாழ்வுக்கு வழிகாட்டாது. அதனால் அந்த விஷயத்தை கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். அதனால் நமக்கு கீழே ஒரு அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதான்னு காத்துட்ருக்கிற பல பேர், அதே மாதிரி அரசு பணி கிடைத்த நம்மளை பார்த்து இவரெல்லாம் இந்த சின்ன வயசில் இவ்வளோ நல்ல பதவிக்கு வந்துட்டாரே அப்படின்னு நம்மளை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள். நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் வேலை செய்கிறீங்க, ஒரு கிராமத்தில் ஒரு ஆரையாக இருக்கிறீங்க, அந்த ஊரில் அடிப்படை கல்வி இருக்குது, ஆனால் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற பல்வேறு இளைஞர்கள், வேலைவாய்ப்பே இல்லாமல் என்ன வேலைக்கு போகணும் இல்லை எப்படி வேலை செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப அவங்களுக்கான ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற 4 பேர்த்த கை கொடுத்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்டிட்டீங்க அப்படின்னா செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் எடுத்த இந்த பணிக்கு நீங்கள் செய்யும் நேர்மை, நீங்கள் அந்த பணிக்கு செய்யும் சேவகம், அந்த பணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய கைமாறு. எந்த இடத்துல போனாலும் மக்கள் அதிகாரி, இந்த பீப்புள்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற பேர் வாங்குங்க. இவர் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். 10 வருஷம் கழித்து அந்த ஊருக்கு போனால் கூட இவர் இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த ஆஃபீஸு, எப்படி பழகுவார் தெரியுமா, எப்படி பேசுவார் தெரியுமா, எவ்வளோ விஷயம் நல்லது பண்ணார் தெரியுமா அப்படின்னு அவர்களுக்குள்ளார பேசிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு அரசு பணியாளராக நிறைவாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பணியை நீங்கள் அத்தனை பேரும் செய்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. ஏற்கனவே முடிஞ்ச கவுன்சிலிங் முடிஞ்சவங்க இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் லெட்டர் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் லேட் ஆகலை, 1 or 2 days டைம் எடுத்து கூட போய் கொடுத்துருங்க. பட் உங்களுக்கு சொந்த மாவட்டம் வேணுங்கிற பட்சத்தில். அதே மாதிரி நாளைக்கு எடுக்க போகிற துறை சார்ந்து எடுக்க போகிறவங்க உங்களுக்கு எல்லா துறை ஆல்மோஸ்ட் முக்கியமான துறைகள் அத்தனை பற்றியுமே நான் வந்து போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ சீரிஸ் போட்டிருக்கிறோம். அதில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உங்கள் உள்ளத்துக்கு ஏற்றவாறு ஒரு பதவியை எடுத்து மகிழ்வுடனும் நிறைவுடனும் நல்ல அரசு பணியில் தொடருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் என்ன முடியுது, எந்த மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அது வந்து தினம் வேணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் உங்களுக்கே இது எல்லாமே தெரியும். இதில் எதுவும் பெரிய நான் போய் அங்கே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேயே இருந்து எல்லா தகவலும் வாங்கிட்டு வரதில்லை. டிஎன்பிஎஸ்சி வெளிப்படையாக அந்த தகவல்களை கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு புரியும் வகையில் அதை எடுத்து ஒரு கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே நீங்களே ஈஸியாக அதை எடுத்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மனம் திறந்து என்னோடய பிரதர்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸ், நீங்கள் எல்லோரும் தான் நாளைக்கு வேலைக்கு போயிருக்கிறீங்க. ஸோ என் ஃப்ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போயிருந்தால் தோளில் கை போட்டு என்ன விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அரசு பணி அப்படிங்கிறது ஒரு அரிய பணி. உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கடும் போட்டிகளுக்கு நடுவில் பல லட்சம் பேர் போட்டி போட்ட இந்த பணியில் அந்த 1000ல் ஒருவனாக வந்திருக்கிற நம்ம எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பெரிய மரியாதை, அந்த மரியாதைக்குரிய பதவியை மிகச்சிறப்பாக நல்லா மகிழ்ச்சியாக நிறைவாக வேலை செய்யுங்க. நாளைக்கு கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரைட்.